விஜய் லேப்டாப்பை வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அங்கேருந்து காவேரி வராங்க. வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை காவேரி கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. பாட்டி நல்லா தான் இருக்காங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாம் பாட்டி நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிகிட்ருக்காங்க. என்னங்க நாம் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும்ல? ஆமாம் போகணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை அங்கே வந்து ஒரு நல்ல அதிர்வு இருக்கா மாதிரி இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்படியா காவேரி, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆமாங்க, இந்த வீடை பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கவே நல்லாவே இல்லை. அது மட்டும் இல்லை, ஃபேன் கூட சரியாகவே ஓடலை, தண்ணி வேறு பாத்ரூமில் சரியாக வரல. அது மட்டும் இல்லை, ஹவுஸ் ஓனர் எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, இந்த இடமே ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்ன காவேரி எப்படி பேசிகிட்டு இருக்கா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைங்க நாம் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகலாம், நம்ம அங்கேயே போய் இருக்கலாமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே விஜய் அப்படி ஷாக் ஆகுறாரு. என்ன காவேரி சொல்கிற, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி கேட்டேன், வா நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் போய் இருக்கலாம், ஒன்றா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் பேசினேன், அப்போல்லாம் நீ கண்டுக்கவே இல்லை, ஆனால் இப்போ திடீர்னு இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைங்க எனக்கு அங்கே ஒரு நல்லா இருக்குது, அதனால தான். அது மட்டும் இல்லை, வயிற்றில் பாப்பா வேறு இருக்குல்ல, நல்ல காற்று இருக்கணுங்க, இங்கே என்ன அப்படியா இருக்குது, இங்கெல்லாம் நல்லாவே இல்லை, அங்கே சூப்பராக இருக்கும், அந்த பால்கனியில் நின்றுட்டு காற்று வாங்கினா அவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா, நமக்கு அவ்வளோ பெரிய வீடு இருக்குது, நாம் எதுக்காகங்க இங்கே இருந்து கஷ்டப்படணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி நீ பேசுறதெல்லாம் எதுவுமே சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்னங்க எப்படி பேசிகிட்ருக்கீங்க, நம்ம அங்கேயே போய் இருக்கலாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, சரி நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, பார்க்கலாம், யோசித்து பார்க்கலாம், கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்னங்க இப்படி பேசிகிட்ருக்கீங்க, யோசித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு, இங்கே நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன் தெரியுமா, அங்கே பாருங்கள் அக்கா கூட எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கா, கங்கா அக்கா தெரியும்ல, நீங்கள் பார்த்துக்கிட்டே தானே இருக்கீங்க, என்னதான் இருந்தாலும் தாத்தா பாட்டி கூட போய் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி, உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் நீ போய் பாருப்போ, எனக்கு இங்கே வேலை இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னங்க நான் உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறணும், அதனால தான் என்னை போக சொல்கிறீங்களா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம் காவேரி, உண்மையாக அதை தான் நான் சொல்கிறேன், நீ இங்கேருந்து போ, நான் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அப்படியே காவேரி பார்க்குறாங்க. ஐயோ என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, இப்போ ஒரு மனசை மாற்ற முடியாது போல இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது ஒரு மனசை மாற்றி அங்கே தாத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும், தாத்தா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம், எப்படியாவது விஜயை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே கிட்ட போய் முத்தம் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு அப்படியே எழுந்து போகிறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு, அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு, என்ன காவேரி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, அங்கே போகணுன்ற எண்ணம் இவளுக்கு வந்திருக்கு போல இருக்குது, சரி இவன் முத்தம் கொடுத்துருக்கா, அதுக்காவது நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணத்தை தடவிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காரு. காவேரி யோசிக்கிறாங்க. இப்படியே பேசி பேசி ஏதாவது ஒரு வகையில் விஜய் இந்த வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போயிடணும், தாத்தா பாட்டி 2 பேரை போயிட்டு நல்லா பார்த்துக்கணும், தாத்தா எவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னார், எப்படியாவது நீ விஜயை கூட்டிகிட்டு இங்கே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசணும், இவர் மனசு எப்படியாவது நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அதையே யோசிச்சுட்ருக்காங்க. விஜய் ஃபீல் பண்ணுறாரு, காவேரி மனசு ஏன் திடீர்னு இப்படி மாறிச்சு, இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்ருக்காரு. சரி அவளுக்கு அங்கே போகணுன்ற எண்ணம் வந்திருக்கு, பார்க்கலாம், யோசித்து பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே யோசிச்சுட்டே அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. காவேரி அப்படி நினச்சிக்கிட்டே போகிறாங்க, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடணும், விஜய் அங்கே கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காங்க. பாட்டி பார்க்குறாங்க, என்னடி யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்னு.